கோயத்தில் நம்மளுக்கு ஜெகரான்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஜெகராவில் உள்ள ஏரியா ஒரு சில ஏரியாவுக்கு நிறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ இந்த விளாக்ல நம்ம ஜெகராவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜெகராவில் அப்படி என்னடா ஜெகரா காடு 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 அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஜெகராவில் உள்ள செனையாங்கிற லொக்கேஷனில் இருக்கோம். ஸோ அந்த செனையாங்கிற லொக்கேஷனுக்கு நம்ம சும்மா ஒரு டூர் மாதிரி சும்மா அப்படி காட்டலாமே அப்படின்ட்டு டியூட்டிக்கு வந்தேன். ஸோ ஒரு டூர் மாதிரி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விளாக்கு. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜெகராவில் உள்ள இந்த செனையா அப்படின்னு இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே தெரியும். அது ஃபுல்லாகவே வந்து மெக்கானிக் ஷாப்பு இந்த மாதிரி கடைகள் தான் அதிகமாக இருக்கும். மெக்கானிக் ஷாப்பு, எலக்ட்ரானிக் ஷாப்பு, வேறு இந்த லூலு ஹைப்பர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி கடைகள்லாம் வந்து எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ அதனால இங்கே எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இடத்துக்கு வந்து இது மாதிரி வந்துட்டு எல்லாமே ஜாமான் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு கார் ரிப்பேர் இருந்தால் அது சரி பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இங்கே தான் வந்து இது பண்ணுவாங்க. இது நிறைய பேருக்கு வந்து ஜெகரானாலே பட்டிக்காடு கட்டிப்பாடு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜெகரானை வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் வீடு அமையணும் ஒழுங்கா, அதுதான் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா வீடு அமைஞ்சிட்டாலே என்னையை பொறுத்த வரைக்கும், கொய்த்தை பொறுத்த வரைக்கும் வீடு அமைஞ்சிட்டனாலே ஓகே தான். இப்போ டிரைவர் வேலைக்கு வராங்க, டிரைவர் வேலைக்கு வந்துட்டு அந்த வீட்டில் உள்ளவங்க ஆள்லாம் செட் ஆகிடுச்சு போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எதுவுமே செட் ஆகலை போல் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான், உண்மையில ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா வேலை அப்படி இருக்கும் டிரைவர் வேலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வீட்டில் உள்ளவங்கள்ட்ட பழகணும், அவங்கள்ட்ட பேசணும், அடிக்கடி அதிகமாக அவங்கள்ட்ட வந்து ஒரு லிமிட்டோடு இருக்கணும். ஒரு லிமிட் தாண்டிட்டு அப்படின்னா அவங்க வந்து நம்மளுக்கு மரியாதை கொடுத்து நடத்த மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயமெல்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் ஹவுஸ் டிரைவர் வரதுக்கு நிறைய பேர் பயப்படுறதுக்கு காரணமே அதுதான். 1008 பேர் சொன்னாலுமே ஹவுஸ் டிரைவர்னு நம்ம நடந்து பொறுத்து தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து 2வேல போயிட்டுருக்கேன். 1வே ரோடு அங்கே இருக்குது. ஸோ 1வே ரோடு நான் வந்து போகலை இன்னும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வீடெலாம் தெரியுதான்னுங்களா, நிறைய வீடெலாம் தெரியுதா. ஸோ இந்த வீடெல்லாம் தெரியுறதுனால வீடெலாம் தெரியுது பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து இப்போ ஜெகராவோட இப்போது இது அயூனுங்கிற ஏரியாவில் இருக்கேன். இப்போ ஜெகராவில் அயூனுங்கிற இடத்த தாண்டி நான் இப்போ நசீமுக்கு பக்கத்தில் போயிட்டுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்கன் ஸ்கூல்லாம் தெரியும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பெரிய ரோட்டுக்கு மாற போகிறோம். ஸோ பெரிய ரோட்டுக்கு மாறினா தான் நம்ம மெயின் ரோடு பிடிச்சி போகலாம். ஸோ இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி போர்டு கொடுத்துருப்பாங்க. இந்த போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, போர்டு இந்த இருக்கா, அந்த போர்டில் வந்து அந்த ஏரியா எங்கே போகணும் எங்கே வரணும் அப்படிங்கிற லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதில் எக்ஸிட் ஆகி இதில் போய்க்கணும் அப்படின்னாலும் இதுலேயும் போய்க்கலாம். இல்லை எக்ஸிட் ஆக வேணாம், இல்லை நான் நேர் ரோட்டில் போகணும் அப்படின்னா அந்த பச்சை கலரில் இருக்கிற மெஸ்ஸிலா அப்படி. இப்போ நான் 6ஆம் நம்பர் ரோட்டில் போகணும், பச்சை கலர் மெஸ்ஸிலாங்கிற ரோட்டுக்கு போயிட்டு 6ஆம் நம்பர் ரோட்டில் போயிட்டு நான் போகிறாப்புல இருக்கும். ஸோ இந்த மெஸ்ஸிலாங்கிறது வந்து குவைத் சிட்டியோட அந்த என்ட்ரன்ஸில் இருக்கும், இந்த லாஸ்ட்டில் இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அப்தலின்னு சொல்லிட்டு இந்த சைடு ரோடு போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம இதில் போயிட்டு நமக்கு இப்போ என்ன வேணும், இப்போ 6ஆம் நம்பர் ரோடு வேணும். ஸோ 6ஆம் நம்பர் ரோட்டில் தான் இதில் நம்ம பிரிஞ்சுக்கணும். இதில் நம்ம பிரிஞ்சுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கரெக்டாக அந்த ரோட்டில் போய் 6ஆம் நம்பர் ரோட்டில் இணைச்சி விட்றோம். இதுதான் நம்ம வந்து இந்த பிரிட்ஜ் ஏறி இறங்குறது. இங்கே நம்ம ஊர்லலாம் பிரிட்ஜுனா பாலம் கட்டி தான் இருக்கும், ஆனால் இங்கே இதையும் பிரிட்ஜுன்னு தான் சொல்லுவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் மண்ணு தான் இருக்குமா. ஸோ அந்த மண்ணிலே தான் இவங்க முட்டு கட்டி எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே பாலைவனம் தான். எங்கே பார்த்தாலுமே ஃபுல்லாகவே பாலைவனம் தான். சும்மா மொபைல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதான், இருந்தாலும் இதெல்லாம் இப்போயே நம்ம காட்டிக்கிட்டே தான் உண்டு. ஏன்னா நம்ம இன்னும் ஒரு 6 மாதம் தான் இருக்குது ஊருக்கு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் 6 மாதத்தில் ஊருக்கு போகிறப்பல இருக்கும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொய்த்தோட எவ்வளோ இது விஷயங்களை சொல்ல முடியுமோ அவ்வளோவுக்கு சொல்ல. ஏகப்பட்ட பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் இந்த மாதிரிலாம் வீடியோ போடுற, இது பண்ணுற அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் ஷேர் பண்ணணும். ஸோ அது நம்ம சேனலோட இதுவும் அதுதான். ஸோ நம்ம வந்து இறங்கியாச்சா. இப்போ இதில் பாருங்கள், தைமான்னு போட்டிருக்கா, தைமா ஒன்று போட்டிருக்கு, அந்த இதுவும் போட்டிருக்கு. அப்படி போட்டிருக்கிறப்போ நம்மளுக்கு எது தேவை, மெஸ்ஸிலா தான் தேவை. மெஸ்ஸிலா தேவைங்கிறப்ப அந்த இடத்த மட்டும் நம்ம நோட் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். கேமராஸ்லாம் இருக்குது, இருந்தாலும் அந்த நேரத்தில் மட்டும் வீடியோ பாஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஏற்கனவே நான் ஒரு வாட்டி வண்டி டயர் அடித்து அதில் வந்து எனக்கு ஏற்கனவே ஃபைனு போட்டாங்க. ஸோ ஃபைனு போட்டதுனால நான் வந்து என்னாட்டி ஒழுங்காக வீடியோஸ்லாம் வந்து இது பண்ண முடியல.
பின்னாடி ஒரு வண்டி வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காப்புல. இப்போ நம்ம இது ட்ராக்ல மாறி போனால் தான் இப்போது அது வந்து ஒரு இதாக இருக்கும். வீடியோஸ் லென்த் வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணலாம். ஆனால் லென்த் வீடியோஸுக்கு என்ன கண்டென்ட் போடுறது என்னன்னு ஒன்றும் புரியல. நீங்கள் கண்டென்ட் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம மாறிட்டோமா, செல்லு ரொம்ப நேரம் வந்து பிடிக்க முடியல. இப்போ நம்ம ஏரியாவுக்கு, என்னோடய ஏரியாவுக்கு நான் வர போகிறேன். போர்டு நல்லா பார்த்துங்க, போர்டு நல்லா காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து அதில் ஜெகரான்னு இருக்கா, ஜெகரா சாதத்துலான்னு இருக்கா. அப்போ அதை நம்ம போர்டில் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம இப்போ மினிமைஸ் பண்ணிவிட்டு, இப்போது இந்த போர்டில் நம்ம போயிட்டு போட்டிருக்கு. இப்போ இந்த போர்டில் போட்டிருக்கிறத நம்ம கரெக்டாக நமக்கு என்ன தேவை, சாதத்துலா வேணும் அப்படின்னா, இப்போ ப்ளூனா அந்த ப்ளூ போர்டு எங்கே இருக்கோ அந்த ப்ளூ போர்டு இருக்கிற இடத்துல நம்ம எக்ஸிட் ஆக போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அதே நம்ம இப்போ க்ரீன் போர்டு இருக்குது அப்படின்னா, அந்த க்ரீன் போர்டு வந்து இருக்கிற இடத்துல வந்து டோட்டலாக ஓவரால் லென்த்தாக போயிட்டுருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இந்த ப்ளூ போர்டு எங்கே இருக்கோ அந்த ப்ளூ போர்டை பார்த்துட்டு எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா, அந்த சாதத்துலான்னு இருக்கா அந்த எக்ஸிட் ஆகிட்டு, அந்த க்ரீன் போர்டுனா நேராக நம்ம மெசிலாக போகணும் அப்படின்னா நேராக போகணும். அதுலேருந்து ஒரு மந்தக்காக வரும். ஸோ நம்ம அதுலேருந்து பிரிஞ்சு போகிறாப்புல இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஃபாரினில் வந்து வண்டி ஓட்டுறதுக்கு இவ்வளோ தான். ஸோ நிறைய பேர் எங்கள் ஊரை, நான் இருக்கிற இடத்த நிறைய பேர் பட்டிக்காடு அது இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் இது பண்ணல. ஏன்னா அது உண்மை தான். ஏன்னா பட்டிக்காடுனா ஒரு எல்லாமே இருக்கும், இருந்தாலும் அந்த ஓரத்தில், அதாவது சிட்டியில் இல்லாமல் அது ஓரத்தில் இருக்கிறதுனால அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து தெரியும் இந்த விஷயங்கள்லாம். இப்போ நம்ம இந்த இதில் ஏறிட்டாச்சு. பெரிய ரோடு தெரியுது பார்த்தீங்களா, ரோடு தெரியுதா? பார்த்தீங்களா, அந்த ரோடு எல்லாமே ஜாயிண்ட் ஆகுதான். நம்ம அங்கே அந்த சைட்லேருந்து இப்போ இந்த சைடு மாறியாச்சு. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சாதப்துலா அந்த போட்டிருக்கா, சாதப்துலா வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கரெக்டாக சாதப்துலாவில் இப்போ என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம். இந்த போர்டு போட்டிருக்கோம் ப்ளூ கலரில் சாதப்துலான்னு. இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம என்ட்ரி ஆக போகிறோம். நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இதுதான் இப்போது நம்மளோட வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லா இதுலேயும் இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும். இந்த போர்டில் தான் என்னென்ன கத்தா, எத்தனை கத்தா இருக்குது, அதோட மேப் வந்து ஒரு மினிமைஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட தெருவுக்கு இப்போ எங்கே போகணும், அந்த தெருவுக்கு நம்ம போகணும் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கேயே மாறிக்கிட்டால் தான் உண்டு. இல்லைன்னா பின்னாடி வர வண்டி வந்து ரொம்ப இதாக இருக்கும். நம்ம இங்கேயே மாறிட்டா நமக்கு நல்லது. பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து நான் என்னோடய கத்தா வந்து 3 பிளாக் 3ல் இருக்குது. இப்போ நான் ஸோ பிளாக் 3 இஷாரா 315 அப்படின்னு சொல்லுவாங்க. இஷாரானா ஸ்ட்ரீட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் தெரியும். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரீட் நம்பர்லாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரீட் நம்பர் இதில் போட்டிருக்கா. அதில் வந்து அப்படியே போட்டுக்கிட்டு அதை நம்ம பார்த்து நம்மளுக்கு எது வேணுமோ அதை நம்ம பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதான். ஆமாம், பிளாகர் ஹரி அப்படிங்கிற சேனல் வந்து நான் டெய்லியும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சிங்க.